Hello and welcome to Archana's Food Trails. இன்னைக்கு நம்ம ஒரு postpartum recipe பார்க்க போறோம். Generally வந்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா வந்து துவரம் பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் சேர்க்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. பத்திய சாப்பாடு டைம்ல பாயத்தம் பருப்பு தான் வந்து ஜாஸ்தியா எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாயத்தம் பருப்பை வச்சு ஒரு பருப்பு பொடி நான் ரீசெண்டாக வந்து என்னோட சிஸ்டருக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா பண்ணி கொடுத்தேன். ஸோ அந்த பாயத்தம் பருப்பு பொடி தான் இன்னைக்கு எப்படி பண்றதுங்கிறத வந்து காமிக்க போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். நான் நெய் எடுத்துட்டு இருக்கேன். இதில் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்க போகிறேன். ஒரு 20 கிராம் அளவுக்கு பூண்டும் வந்து லாக்டேஷனுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்கிறதுனால பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வதங்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து பாயத்தம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நான் வந்து 1 கப் அளவுக்கு பாயத்தம் பருப்பை ஆட் பண்ண போகிறேன். அதையும் சேர்த்து இதோட நல்லா வந்து வறுத்துக்கலாம். ஸோ நல்லா அந்த பாயத்தம் பருப்பு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதில் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நல்லா ஒரு 2-3 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் ஆல்ரெடி ஒரு 5-6 நிமிஷம் வதக்கி இருக்கும் இதை ட்ரை ரோஸ்ட்டு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாயத்தம் பருப்பு கொஞ்சம் நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதுலேயே வச்சுருக்க போகிறேன். ஆஃப் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் வந்து இந்த கருவேப்பிலெல்லாம் கிறிஸ்பாகும். இதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம பொடியாக அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். இதை நான் இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ இதை ஆறினோன்னே இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ இது நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. ரொம்ப வாசனையாக இருக்குது. பூண்டு, ஜீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து பாயத்தம் பருப்போட அந்த லேசாக நெய்யில் வறுத்ததும் அது ரொம்ப ஒரு வாசனை கொடுத்துருக்கு. ஸோ இந்த பாயத்தம் பருப்பு பொடி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது எஸ்பெஷலி வந்து நியூ மாம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பொடி. இதை வந்து நல்ல சுடு சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. எல்லாமே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக அர்ச்சனாஸ் ஃபுட் ட்ரெயில்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.